இதெல்லாம் என்னை எதுவும் பண்ண முடியாது. என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. கரண், உன்னால அவளை காப்பாற்ற முடியாது. எவ்வளவு வேணா முயற்சி பண்ணிக்க. தீய சக்தியே, இந்த பெண்ணோட உடலை விட்டு விலகி போயிடு. கடவுள் உனக்கு முக்தி அளிப்பாரு. மேரி, குஷியோட உடம்ப விட்டு வெளியே வா. குஷியை விட்டு வா மேரி. கடவுள் உனக்கு முக்தி அளிப்பாரு. Evil spirit, you are commanded. It is Thee who commands you to leave the soul of creature of God, or else you will be sent to the darkness of the spiral. Hear him, hear him, hear him. என்னடா உனக்கு சாகணும்னு அவ்வளோ ஆசையா? எங்களை பத்தி எழுத போறியா? இங்க பாருங்க, எனக்கு என் பாஸ் கொடுத்த வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் பண்ணல தம்பி. நாங்களும் எங்க வேலையை தான்ப்பா செய்யறோம். புடிடா. வீணா போறானே, புடி அவனை. ஏய் ஓடாத, நில்லு. ஏய் ஏய் அவனை புடி. ஏய் உன்னை நில்றா. நிறுத்து. இந்த ஓடி பிடிச்சி விளையாடுறவெல்லாம் வேணாம். பேசாம பேக கொடு. குடுறா. எதுக்கு? ஸ்கூலுக்கு போக போறியா? டேய் தம்பி, ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா பேக காட்டு. முடியாது. பேக காட்டு. அவன்கிட்ட இந்த பேக கொடுங்க. அடிக்காதடா அவனை. அடிக்காத. அடுத்த தடவை ஜேர்னலிஸ்ட் கூட மோதும் போது கொஞ்சம் யோசிச்சு மோதுங்க. எனக்கு அந்த நியூஸ் வேணும், அதுவும் சீக்கிரமா வேணும். வேற சேனல்ல இந்த நியூஸ் வந்துச்சுன்னா உன் வேலை போயிடும், புரியுதா? 2 மணி நேரம் தான் கொடுப்பேன். என் பேரு நவீன்குமார். நியூஸ்னு வந்துட்டா முதல்ல நான் தான் இருப்பேன். மே ஐ கம் இன் சார்? ஹே கரண், உள்ளவா. கம் இன். ஓகே. குட் மார்னிங் சார்.
பேட் மார்னிங். இந்த நியூஸ் எல்லாம் மற்ற சேனலுக்கு போன பிறகுதான் நம்ம சேனலுக்கு வருது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரா போக வேண்டியதுதான். சார், நம்ம நியூஸுக்கு பின்னாடி ஓடணும்னா நியூஸ் வேற எங்கேயாவது போயிடுது. ஆனால் நம்ம கிரிமினல் பின்னாடி ஓடணும்னா நியூஸ் நம்மளை தேடி தானா வரும் சார். ரிலாக்ஸ் சார். இந்த ஃபைலை பாருங்க. தட்ஸ் குட். இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்குல்ல? இருக்கு சார். ஓகே, ஆல் ரைட், தட்ஸ் குட். உங்ககிட்ட ஆர்வம் அதிகமாகவே இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கரண், எப்போ நம்ம நாட்டில் கிரைம் ஜீரோ ஆகுதோ அப்போதான் நம்ம நாடு ஹீரோவா நிமிர்ந்து நிற்கும். யா சார். சரி, அதை விடு. சரி, நீ ஒரு வேலை பண்ணு. சொல்லுங்க சார். கொல்கட்டாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதோட முதலாளி பேர் வாசு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 1 வருஷத்துக்கு முன்னால அவர் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. போலீஸ் ரிப்போர்ட்ல அப்படிதான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ தப்பு நடக்குது. சார், 1 வருஷத்துக்கு முன்னாடி ஓனர் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. ஒரு வேளை இது ஆக்சிடென்ட்டா இல்லாம மர்டரா இருக்க கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு சார். ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு சார். அது என்னன்னு தான் நமக்கு தெரியல. நீ கொல்கத்தாக்கு போயிட்டு வா. உன்னோட ஃப்ளைட் ஜேர்னிக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அங்க போனதும் நீ மன்சூர்னு ஒரு ஆளை சந்திப்ப. டிராவலிங்க்கு அங்க மோட்டார் சைக்கிள் உனக்கு கொடுப்பான். தேங்க்யூ சார். நாங்க ரொம்ப நாள் தங்கணுமா சார்? ஆமா, வேலை இருக்குல்ல, போய் தான் ஆகணும். ஓகே சார். நான் இங்க திரும்ப வந்ததே என்னோட தப்பு தான் சார். ஏதாவது சொன்னியா? இல்ல சார், ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். ஃபாதர், எஸ். உங்களை பார்க்கறதுக்காக ஒரு பையன் வந்திருக்கான் ஃபாதர். என்ன பார்க்கவா? சென்ட் ஹிம். மே ஐ கம் இன் ஃபாதர்? எஸ், கம் இன். Please be seated. So, how can I help you, my son? பிஷப் மிஷனரி 2015 பேட்ச். கரண்குமார் சார். உங்க கையால பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட் பேட்ச் கூட எனக்கு கொடுத்தீங்களே சார். Yes. How can I forget you? That young boy, strong boy. You have certainly turning to man, I must say. So, my son, இங்க என்ன பண்ற? அது ஒரு வேலையா கல்கட்டாக்கு வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு தோணுச்சு. அப்படியா? நல்லது. ஆனா இவ்வளவு பெரிய சிட்டில என் அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? இப்பெல்லாம் தேடினா கடவுளே கிடைக்கிறாரு. அந்த கடவுள்கிட்ட நான் கேட்டேன். அவர் உங்க அட்ரஸ் கொடுத்து என்னை இங்க அனுப்பி வச்சுட்டாரு. சரி, நீ இப்ப எங்க தங்கி இருக்க? இங்க பக்கத்துல சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல சார், அதுக்கு பக்கத்துல தான். சரி, எவ்வளவு நாள் தங்க போற? ஒரு 2-3 நாளைக்கு தான் சார். நான் நியூஸ் ஏஜென்சில ஜேர்னலிஸ்டா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படியா? எங்க சேனல்ல நாங்க ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேலைக்காக தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். முடிஞ்சதும் கிளம்பிடுவேன். என்ன ஸ்டோரி? பக்கத்துல அந்த சிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் மிஸ்டர் வாசு, அங்க ஹியூமன் டிராஃபிக் நடந்ததா நாங்க கேள்விப்பட்டோம். அந்த விஷயமா தான். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. பட் எனக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னோட பாஸ் இந்த ஸ்டோரியில வேலை செய்ய சொல்லி என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. அதனால தான். சரி, இதெல்லாம் விடு. காஃபி குடிக்கிறியா? இல்லேன்னு வச்சுக்க. ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சு ஒரு காஃபி கூட கொடுக்கலன்னு திட்ட போற. ஃபாதர் மாறிட்டாருன்னு சொல்ல போற. வா போலாம். சார், யார் நீங்க? இங்க பாருங்க சார், இங்க பாருங்க, எப்படி இருக்கீங்க? எழுந்துறீங்க சார், எழுந்துறீங்க. பார்த்து மெதுவா.
குட் மார்னிங். நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? ஃபீலிங் பெட்டர்? அதாவது நேற்று ராத்திரி உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிருந்தது. இப்படியே வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பெரிய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்க, அதுதான் இப்போ நல்லது. நான் மெடிசன்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன். 2 நாளைக்கு நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களை இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? இல்லை நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, படுத்துட்டே இருங்க. இட்ஸ் ஓகே. இல்லை அது சொல்லுங்க என்ன விஷயம்? ஆக்சுவலி நேற்று நைட்டு நான் பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பைக்குக்கு நடுவில் வந்துட்டா. அப்புறம் பொண்ணா? ஆனால் அங்கே யாருமே இல்லையே. ஒருவேளை நான் வரதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிருக்கலாம். எனிவே, நீங்கள் உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்க. நான் ஈவினிங் விசிட்டர்ஸ் ஹாஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். ஹலோ. ஹே கரண். சார். உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்கு? இல்லை சார், அது சின்ன அடிதான் பட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. பெருசா ஒன்றும் ஆகலைல்ல? இல்லை சார், அது நாளைக்கெல்லாம் சரியாயிடும் தான் சார். சீக்கிரம் சரியாகி வா, நிறைய வேலை இருக்கு, புரிஞ்சதுல? ஓகே சார், நான் உங்களுக்கு நாளைக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. குட் நைட். குட் நைட் சார். அது நான் பெட்ல படுத்துட்டு இருந்தேன். இங்க ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதான் நான் பார்த்தேன். அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனா சில சமயங்கள்ல நடக்காத விஷயங்கள் கூட நம்ம மனசுக்கு நடந்த மாதிரியே தான் தோணும். ரகசியத்தை எப்பவும் மறைக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அந்த ரகசியம் நிச்சயம் எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிஞ்சே தீரும். ரகசியமா? என்ன ரகசியம்? எந்த ரகசியத்தை பத்தி நீ சொல்லிட்டு இருக்க? சார், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அது டாக்டர் கிட்ட. இங்க யாருமே இல்லையே சார். சரி வாங்க, உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல, இங்க தானே இருந்தாங்க. படுங்க சார், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பேஷண்ட் நல்லா தூங்கணும் சார். சரி, நீங்க போங்க, நான் படுத்துக்கிறேன். சரி சார், நீங்க படுத்துக்கங்க. சார், ஏதாவது உங்களுக்கு வேணும்னா என்னை கூப்பிடுங்க. சரிங்களா சார்? குட் நைட். குட் நைட்.
சார் சார் எந்திரிங்க. நீங்க இங்க ஒரு சைன் போடுங்க. உங்களுக்கு டிஸ்சார்ஜ் சொல்லிட்டாங்க. இதோ இங்க சார். நீங்களா? அதுவும் இந்த நேரத்துல இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உண்மையிலே ரொம்ப பயந்தே போயிட்டேன். பயமுறுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நானும் உங்க கூடவே வரேன். வாங்க. எல்லாம் ஓகே தான். நீங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? ஃபாலோ பண்ணதுக்கு என்ன ரீசன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ப்ளீஸ் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். சென்னையிலேருந்து கல்கட்டா வந்திருக்கிறது ஒரு வேலை விஷயமா. உங்கள் ஹாஸ்பிட்டல் ஓனர் மிஸ்டர் வாசு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாராமே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் ஹியூமன் டிராஃபிக் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். விதியோட விளையாட்டை பாருங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே எனக்கு ஆக்சிடென்ட் வேற நடந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் கடந்த 2 வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை செய்யறேன். நீங்க ஒன்றும் தப்பு எடுத்துக்காதீங்க. ஃபார் ஜஸ்ட் என்கொயரி தான். எங்க பாருங்க டாக்டர், மனிதாபிமானத்தோட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ப்ளீஸ், இந்த ஹாஸ்பிட்டலில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. சரி, நான் அதை சொல்றேன். எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைனிங்காக வந்திருந்தேன். அப்போ இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் மிஸ்டர் வாசு தான். திடீர்னு ஒரு நாள் அந்த வாசுவுக்கும் மிஸ்டர் மெஹராவுக்கும் பயங்கரமா சண்டை நடந்தது. மெஹரா, செய்யற வேலைக்கு தான் உனக்கு பணம் கிடைக்குதுல்ல, மொத்த ரிஸ்கையும் நான் எடுக்கிறேன். ஆனா நீ பணம் வாங்கறதுக்கு மட்டும் கரெக்டா வந்துடுற. நான் முடிவெடுத்துட்டேன்.
இந்த பிசினஸ இதோட முடிச்சுக்கலாம். பிசினஸ் ஸ்டாப் பண்ணலான்ற ஆர்டரை வேற எங்கேயா போய் சொல்லு வாசு. நீ என்ன வேணா பண்ணிக்க. போலீஸுக்கு இதை பத்தி ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கேன், சாகிற வரைக்கும் ஜெயில் தான். அது மட்டும் இல்லாம எல்லா ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் மட்டும் போலீஸ் கிட்ட போச்சுன்னு வச்சுக்கேன், நல்லா யோசனை பண்ணு வாசு. யோசிச்சு முடிவெடு. இன்னும் டைம் இருக்கு. என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு நீ ரொம்ப ட்ரை பண்ணாத. உன்ன மாதிரி சில்ற பசங்கெல்லாம் இப்படிதாண்டா செய்வீங்க. மேரா, உன்னோட மொத்த ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்கு. சரியான நேரம் வரும்போது அதுவும் போலீஸ் கைக்கு போயிடும். அதனால திரும்பவும் இந்த வேலையை செய்யணும்னு கனவுலையும் நினைக்காத. இனிமே இந்த ஆபீஸ்ல நீ காலடி கூட எடுத்து வச்சிடாத. ஐ சே கெட் அவுட் ஃப்ரம் மை ஆபீஸ். வெளியில போடா. அதுக்கப்புறமா மிஸ்டர் மெஹரா அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வர்றதில்ல. அது நடந்து கொஞ்ச நாள்லயே மிஸ்டர் வாசுவும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அப்படின்னா மிஸ்டர் வாசு அப்புறம் மிஸ்டர் மெஹரா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஹியூமன் டிராஃபிக் நடத்தியிருக்காங்க. மிஸ்டர் வாசு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. ஆனா மிஸ்டர் மெஹராக்கு என்னாச்சு? மிஸ்டர் வாசு இறந்து சரியா 1 வாரத்துக்கு அப்புறம் மிஸ்டர் மெஹராவும் திடீர்னு இறந்து போயிட்டாரு. ஓ, இதுக்கு மேல எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு மார்னிங் திரும்பவும் மீட் பண்ணலாமா? நாளைக்கு காலையிலையா? ஓகே, ஷூர். ஓகே, ஒரு நிமிஷம். கேன் யூ கிவ் மீ யுவர் கான்டாக்ட் நம்பர்? ஆஹா, ஷூர். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். பாய். மேரி, உன்னோட பர்த்டேக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன். உனக்கு அது பிடிக்கும். என்ன? நிஜமாவா? என்னது? சொல்லு சொல்லு. இல்ல இல்ல சொல்லு. இப்ப சொல்ல காட்டு மாட்டேன். காட்டு ப்ளீஸ். இல்ல, முதல்ல நீ உன்னோட கண்ணை மூடு. அப்படியா? ஓகே. சீட்டிங் பண்ண கூடாது. என்ன நீ பாக்கலல்ல? இல்ல இல்ல. ஒன், 2, 3. வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா பிடிச்சிருக்கா? இருக்கு. இது ரொம்ப Thank ரொம்ப you. அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம கியூட்டா இருக்கு. நீ போட்டதுக்கு அப்புறம் இது என்ன ரொம்ப அழகா இருக்கு. Thank you Wow. குஷி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
யார் இது? அங்க இருக்கிறது யாரு? யாருன்னு கேக்குறல்ல? யாரு? காப்பாத்துங்க, போ, இங்கிருந்து போ.
குஷி குஷி வந்துட்டியா நீ? இவ்வளவு நாளா நான் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு பலன் கிடைக்க போகுது. இன்னும் முழுசா ஒரு நாள் பாக்கி இருக்கு. ஒரு தடவை என்னாச்சு குஷி உனக்கு? என்ன தொட விடு. இப்ப நான் உன்னை ஆசை தீர பாத்துக்கிறேன். மத்த எல்லா விஷயத்தையும் விடு. உன்னை நான் ஆசை தீர முழுசா பாத்துக்கிறேன். எவ்வளோ நாளாச்சு என்னை பார்க்கணுன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? நான் நீ வருவேன்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ற நீ? உன்னை நான் சந்திப்பேன்னு நம்பிக்கையில தான் இவ்வளோ நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லு, இதுக்கு முடிவே கிடையாது. உனக்கு தெரியுமா, உன்னோட குரலை கேட்கறதுக்காக நான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி நடந்துக்கிற? கரண், கரண், குஷி, நீ அவ்வளவு தூரத்துல இருந்து இவளை தான் பார்க்க வந்தியா? அப்ப என்ன பார்க்க வரலையா? கரண், 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 என்ன பாரு. ஃபாதர். எஸ் எஸ் எஸ், வாப்பா உட்காரு. என்னாச்சு? ஏன் இவ்வளவு சேடா இருக்க? எதுனா பிரச்சனையா? ஃபாதர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஃபாதர், நான் இங்க குஷின்னு ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். பக்கத்தில் இருக்க சிட்டி ஹாஸ்பிட்டலில் அவள் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. லாஸ்ட் 2 டேஸாக அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. டாக்டர்ஸ் கிட்டலாம் கூட்டிட்டு போனேன். ஆனா அவளுக்கு உடம்பு சரியாகல. மை சன், கடவுள் மேல நம்பிக்கை வை, எல்லாம் சரியாயிடும். குஷியை பார்க்க நான் வரேன். இப்ப அவ எங்க இருக்கா? ஃபாதர் ப்ளீஸ், நீங்க தான் ஏதாவது பண்ணணும். ஃபாதர், குஷிக்கு உடம்பு சரியாயிடும்ல? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஃபாதர். நீ கடவுள் மேல நம்பிக்கை வை. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க?
அவங்க சொன்னது எனக்கு புரியல. ஆனா சில மெடிசின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க சரியாயிடும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கு ஒருவேளை அவளுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் திடீர்னு ஓவர் நைட்ல வருமா என்ன? ஆனா ஒரு தடவை ப்ளீஸ் நீங்க வந்து எனக்காக பாருங்க. டோன்ட் வரி சன். ஃபாதர், குஷிக்கு என்னாச்சு ஃபாதர்? கரண், வெளிச்சம் இருக்கிற மாதிரியே ஒளி இருக்கும், அதே மாதிரி இருளும் இருக்கு. எப்படி நம்ம மனுஷங்களுக்கு ஒரு உலகம் இருக்கோ அதே மாதிரி ஆன்மாக்களுக்கும் உலகம் இருக்கு. நீங்க ஒரு சயின்ஸ் டீச்சர், நீங்க கூட இந்த விஷயத்தெல்லாம் நம்புறீங்களா என்ன? கண்டிப்பா நம்புறேன். கடவுள் எப்படி இருக்கிறாரு நம்புறோமோ அந்த மாதிரி ஆத்மாக்களும் இருக்கு. நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆனா ஃபாதர், நான் குஷிய பார்த்துட்டேன். மருந்து மாத்திரையால அவளை குணப்படுத்த முடியாது. பிரேயர் தான் ஒரே வழி. எனக்கு புரியல. நீ ப்ரே பண்ணி ஆகணும். அவ உடம்புல ஆத்மா இருக்கு. வாட்? அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. குஷியோட உடம்புக்குள்ள வேற ஒரு பொண்ணோட ஆத்மா இருக்கு. அதோட குஷியை காப்பாத்துறதுக்கு எந்த வீட்டுல குஷி குடி இருக்காளோ அந்த வீட்டுக்கு நம்ம போயாகணும். குஷியோட உடம்புக்குள்ள இப்போ யாரோட ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவளுக்கு சரியாயிடும்ல ஃபாதர்? இப்போதைக்கு சொல்ல முடியாது. இவ உடம்புல யார் ஆத்மா இருக்கு? குஷி, அப்புறம் மேரி. உங்களுக்கு மேரிய தெரியுமா? அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ மேரி இறந்துட்டாளா? ஆமா, மேரி இறந்துட்டா. குஷி, அப்புறம் மேரி. அப்படின்னா மேரியோட ஆத்மாவா? அப்படின்னா இது மேரியோட ஆத்மாவா?
ஹலோ, நான் மேரி பேசுறேன். நீ என்ன பார்க்க எப்ப வருவ கரண்? கரண், நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். ஐ லவ் யூ கரண், ஐ லவ் யூ. என்ன? நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான். பேசுறதுனாலலாம் ஒருத்தர் மேல காதல்லாம் வராது. ப்ளீஸ் இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ப்ளீஸ் போனை வச்சிருங்க. The name of Jesus Christ, the name of lords and gods, whoever you are, it is He who commands you to leave the soul of creature of God. இதெல்லாம் என்னை எதுவும் பண்ண முடியாது. என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. கரண், உன்னால அவளை காப்பாற்ற முடியாது. எவ்வளவு வேணா முயற்சி பண்ணிக்க. ஏ தீய சக்தியே, இந்த பெண்ணோட உடலை விட்டு விலகி போயிடு. கடவுள் உனக்கு முக்தி அளிப்பாரு. மேரி, குஷியோட உடம்பை விட்டு வெளியே வா. குஷியை விட்டு வா மேரி. கடவுள் உனக்கு முக்தி அளிப்பாரு. Evil spirit, you are commanded. It is He who commands you to leave the soul of creature of God, or else you will be sent to the darkness of the spiral. Hear him, hear him, hear him. குஷியோட உடம்புல மேரியோட ஆத்மாவால ரொம்ப நாள் இருக்க முடியாது. அதிகபட்சம் 2 நாள். அதுக்கப்புறம் ஓ காட், குஷியோட உயிரை காப்பாத்த ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல ஃபாதர்? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. மேரியோட ஆத்மா குஷியை எதுக்கு கொல்ல நினைக்குது? இதுக்கு பின்னால நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். சின்ன வயசுல இருந்து மேரி தனியா தான் இருந்தா. அவளுக்குன்னு யாருமே இல்லை. சர்ச் ஹாஸ்டல்ல தான் அவ வளர்ந்தா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேல் படிப்பு படிச்சு டாக்டராக ஆசைப்பட்டா. ஒரு நாள் அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஃபாதர், எஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
உங்களுக்கு தெரியுமா ஃபாதர், ஆ. உங்ககிட்ட சொல்ல ஒரு நல்ல விஷயம் வச்சிருக்கேன். என்ன விஷயம்? இன்னைக்கு நான் மேரில இருந்து டாக்டர் மேரி ஆயிட்டேன். வாவ், இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். நல்ல நியூஸ் தான். கடவுள் என்னோட எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டாரு. உங்களுக்கு தெரியும்ல, நான் மெடிக்கலுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. கடவுளோட கிருபை உனக்கு எப்பவும் இருக்கும். தேங்க்யூ ஃபாதர். சரி, உன்னோட மெடிக்கல் காலேஜ் கொல்கத்தாலியா இருக்கு? இல்ல படிக்க வெளியூர் போறியா? இல்ல ஃபாதர், வெளியூருக்கு தான் போகணும். ஆனா ஒரு வருஷத்துலயே வந்துருவேன். அதுக்கப்புறம் கொல்கத்தால எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணாலும் நான் வேலை செய்யலாம். அப்புறம் வீக்கெண்ட்ல உங்களை சந்திக்க வந்துருவேன். கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். God bless you. Thank you father. God Thank bless you, my child. இங்க பாத்தியா, ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நீயும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இதுல அழகா இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. ஏய் இரு, நான் என்னோட பாய் ஃப்ரெண்டோட போட்டோ உனக்கு காட்டுறேன். உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான். எங்க காட்டு. இவன் தான். நல்லா இருக்கான்ல? இவனோட பேரு கரண். ஆனா இந்த போட்டோ சோஷியல் மீடியால தான் இருக்குல்ல? உன்னோட பாய் ஃப்ரெண்டா? ஆமா. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. நல்லா இருக்கானா? எதுக்கு இப்படி பாக்குற? கொடு. உன்கிட்ட இத காட்டினதே தப்புதான். மேரி சொல்றத கேளு. இல்ல இப்ப எதுக்கு கோவப்படுற? உன்கிட்ட காட்டிருக்க கூடாது. இல்ல, சொல்றத கேளு. மேரி நில்லு, நான் சொல்றத கேளு. எங்க நீ இவ்ளோ வேகமா போயிட்டு இருக்க? மேரி சொல்றத கேளு. மேரி எங்க போயிட்டு இருக்க? ப்ளீஸ் நில்லு, சொல்றத கேளு. மேரி கோமா எங்க போற? அடே நான் சொல்றத கேளு மேரி, ப்ளீஸ். மேரி என்ன சொல்லு. நீ இவ்ளோ கோமா எங்க தான் போயிட்டு இருக்க? நான் உன்னை ஹாஸ்பிட்டல் ரூம்ல எல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ கிளம்பிட்டேன்னு வேற சொன்னாங்க. இங்க பாரு, இது ஏன் இஷ்டம், நான் என்ன வேணா பண்ணுவேன். நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாம இரு, புரியுதா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஏன் கரனோட போட்டோ உன் மொபைல் போன்ல எப்படி வந்துச்சு? மேரி நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. கரனோட போட்டோ என்னோட மொபைல்ல இல்ல, அது சோஷியல் மீடியால இருக்கு. இங்க பாரு, இது பாரு, நீயே பாரு. இது சோஷியல் மீடியா, பார்த்தல? நான் எதுவும் எடுக்கல. சோஷியல் மீடியால இருக்கு. உன்கிட்ட எப்படி வரலாம்? இங்க பாரு, நீ எனக்கும் என் கரனுக்கும் நடுவுல தேவையில்லாம வந்தீனா அப்புறம் நீ என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற மேரி, தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சிக்காத என்ன, ப்ளீஸ். நல்லாவே நடிக்கிற. வெளியில போடா. ஓகே வாசு, பாத்துக்கிறேன். எவ்வளவு நாளைக்கு நானும் பாக்குறேன். வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு. ஒருவேளை அந்த மெஹ்ரா வேற யார்ட்டையாவது அந்த வீடியோ கொடுத்துட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். மெஹ்ரா இதுக்கு மேலே என் விஷயத்துல தலையிடாம இருக்கணும். அதுக்கு மெஹ்ராவோட கதையை நான் மொத்தமா முடிச்சாகணும். ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்கு. யாரது? உள்ள வாங்க. ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? என்ன கேட்ட? பொய் சொன்ன பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒழுங்கா உண்மைய சொல்லு. சார், நான் எதையும் கேட்கல சார். நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன் சார். ப்ளீஸ் என்ன போக விடுங்க சார். சரி, ஓகே.
உன்னை நான் போக விட்டுறேன். உனக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதையும் கேட்கல சார். இப்ப வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நீ ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்க. ஒருவேளை யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சா வாழ்நாள் முழுக்க இந்த முகத்தை யாருக்கும் காட்ட முடியாத மாதிரி பண்ணிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த பேஷண்ட்டுக்கு உடம்பு முடியலையோ சாகிறவங்களோ இருந்தா என்கிட்ட சொல்லணும். உனக்கு நான் கமிஷன் கொடுப்பேன். நான் இதுல எல்லாம் தலையிட விரும்பல சார். எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னை விட்டுடுங்க சார். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். உட்காரு உட்காரு உட்காரு. உன்னோட கேரியரே மொத்தமா போயிடும். சார் வேண்டாம், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. அதுக்கு வேற வழி இருக்கு. நீ என் கூட சேர்ந்து வேலை செய்யணும். நான் ஒண்ணுமே பண்ணலையே. நிறைய பணம் கிடைக்கும். உன் கெரியர் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஆனா சார், ஒருவேளை முடியாதுன்னு சொன்னா வேண்டாம் சார். உன் கெரியரே நான் காலி பண்ணிடுவேன். சார் வேண்டாம், ப்ளீஸ். நோ சார். சார், அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? தனியா இருக்க பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றீங்களா? நீங்க இவ்வளவு கேவலமானவரா? உங்களை சார்னு கூப்பிடவே அசிங்கமா இருக்கு. நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்கெல்லாம் டாக்டர்ஸே இல்ல, மிருகங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் ட்ரீட்மெண்ட்காக தான் வருவாங்க. ஆனா நீங்க எல்லாரும் அவங்க உடம்பையே விக்க பாக்குறீங்க. நான் இத கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா சொல்லுவேன். அப்புறம் நீ இவ்வளவு கேவலமானவளா? இவங்க கூட உனக்கும் கனெக்ஷன் இருக்கா? இல்ல மேரி, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அது வந்து நான் மேரி, 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 மேரி எழுந்து. சார், என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? மேரி எழுந்திரி. மேரி சார், இவளுக்கு என்ன உயிர் இருக்கு சார். உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இவளை நிச்சயம் காப்பாற்ற முடியும் சார். ப்ளீஸ் சார், மேரி கண்ணு திறந்து பாரு. எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ செத்துட்டா. ஒருவேளை நீ இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையாவது சொல்ல முயற்சி பண்ணனா என்ன பண்ணிருக்கீங்க? பெட்டர் நான் என்ன சொல்றேனோ அதை செய். இப்படிதான் மேரி இறந்து போயிருக்கா. அவளை கொன்னது டாக்டர் தினேஷ்குமார் வாசு. ஆனா மேரி குஷிய தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கா. ஆனா மை சன், இப்பவும் டைம் இருக்கு. நம்மளால குஷியை காப்பாத்த முடியும். ஆனா அதுக்கு முதல்ல நாம மேரியோட பாடி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சாகணும்.
அவளோட சமாதி மேல புனித நீரை தெளிச்சு சிலுவைய நட்டு வைக்கணும். இத நாம செஞ்சு முடிக்கும் போதுதான் மேரியோட ஆத்மா குஷியோட உடம்பு விட்டு வெளியில வரும். மேரியோட ஆத்மா உன்னை காயப்படுத்த கூட வாய்ப்பு இருக்கு. இத நீ ரொம்பவே ஜாக்கிரதையா செய்யணும்பா. மேரிய புதைச்சிருக்கிற இடம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஃபாதர்? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஏ தீய சக்தியே, in the name of gods, in the name of lords, in the name of Jesus Christ. குஷி, குஷி, நான் பேசுறது கேக்குதா உனக்கு? மேரியோட ஆத்மா உன்னை புடிச்சு ஆட்டி வைக்குது. மேரி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? மேரி, இங்க பாரு, என்கிட்ட சொல்லு. அது எந்த இடம்? ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லு, ஏதாவது ஒரு சைன் கொடு. சொல்லுமா, சொல்லு. நீ பதில் சொல்லியதான் ஆகணும். கடவுளோட பேரான சொல்லிதான் ஆகணும். ஃபாதர், ஃபாதர், என்ன காப்பாத்துங்க ஃபாதர். காட்டுல காட்டுல நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். கரண், அவனை கொன்னுடுவேன். இவளை உன்னால காப்பாற்றவே முடியாது. அவளை கொன்னுடுவேன். நான் சொல்லவே மாட்டேன். இந்த கரண், இத புடி. காடு, காட்டு வழி, ஹாஸ்பிட்டல் ரோட். போ, சீக்கிரமா போ. தீய சக்தியே, நீ கடவுளுக்கு பயந்தே ஆகணும். மேரி, குஷியை விட்டு வெளியில வா. ஹோலி ஸ்பிரிட், இவளுக்கு முக்தி கொடு. கடவுளுக்கு பயப்படு. ஃபாதர், உங்களால இவளை காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா நான் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். கரண் இருக்க இடத்துக்கு நான் போவேன். விட மாட்டேன், விட மாட்டேன். யாரையும் விட மாட்டேன். ஃபாதர், உன்னையும் சும்மா விட மாட்டேன். கடவுளின் பெயரால் நான் உனக்கு ஆணையிடுகிறேன். கடவுளின் பெயரால். மேரி, வேண்டாம் மேரி, வேண்டாம் மேரி.
கரண், நீ வந்துட்டியா கரண்? போய் அங்க பாரு, ஃபாதர் எந்திரிக்கவே மாட்டிக்கிறாரு. எப்படி எந்திரிப்பாரு? நான் தான் அவரை கொன்னுட்டேனே. சரி கரண், குஷியை யாரு காப்பாத்துவா? குஷியை நீ காப்பாத்துவியா? நீ குஷியை தானே காதலிக்கிற? நீ குஷியை காதலிக்கிறல்ல, அதனால என்ன வெறுக்கிற? இது ஒன்றும் விசித்திரமான விஷயம் இல்லை. சில சமயம் நம்ம சந்திக்கிற மனுஷங்க மேல முழு நம்பிக்கையையும் வச்சிடுறோம். ஆனா அதே மனுஷங்க கிட்ட எந்த ஒட்டு உறவும் இல்லாம நம்ம முழுசா தூக்கி எரிய போடுறோம். நீயும் நானும் சந்திக்கணுன்ற விதியே கிடையாது. ஆனா பாத்தியா, நம்ம சந்திச்சோம், என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு. நீ ஃபாதரை கொன்னுட்டல, சரி இப்போ குஷியையும் கொல்லணும்னு நினைக்கிறேன். சரி கொன்னுடு. உன் ஆத்மாக்கு இதெல்லாம் செஞ்சாதான் சந்தோஷம் கிடைக்கும்னா நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். ஆனா கடைசியா உன்னை ஒரே ஒரு தடவை கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். கடைசியா ஒரு தடவை. நிஜமாவா? ஆமா. நிஜமாவா?